Hi everyone, welcome to vanshi cafeteria. நம்மளோட சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். என்ன அப்படினா சோயா பிரியாணி. நம்மளோட சேனல்ல ஏற்கனவே chicken பிரியாணி, mutton பிரியாணி, mushroom பிரியாணி, vegetable பிரியாணி இந்த 4 வெரைட்டி பிரியாணி பார்த்திருக்கோம். இப்போ வந்து 5th டைப் பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். சோயா பிரியாணி. ஒரு ட்ரையான குக்கர் எடுத்துக்கங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில், அதுக்கு ஈக்குவலா கீ. அப்படி இல்ல அப்படினா நீங்கள் ஆயிலோட ரேஷியோக்கு விட 1 ஸ்பூன் அதிகமாக நீங்கள் கீ சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து கீ சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா, எந்த டைப் பிரியாணிக்கும் கீ கொஞ்சம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணிக்கான ஸ்பைசஸ்லாம் நான் சேர்த்துருக்கேன். என்னென்ன அப்படின்னா, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன சைஸ் ஜாதிபத்ரி. இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு 2 க்ரீன் சில்லியை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பெரிய ஆனியனை நீள்வாக்கில் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். ஆனியன் அந்த க்ரீன் சில்லி நல்லா ஃப்ரை ஆகணும். லைட்டாக ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் 1 வீக்குக்கு அளவு. வீட்டிலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நான். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. ஆனியனும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. லைட் பிங்க் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் போட்டுடலாம். ஒரு பிக் ஆனியனுக்கு ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நான். தக்காளி நல்லா வேகமாக வதங்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா வேகமாக வதங்கிரும். நான் இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீங்கள் இந்த சோயா பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே சோயாவை நல்ல சுடுதண்ணியில் நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை பேர் அளவுக்கு பிரியாணி செய்கிறீங்களோ அவ்வளோ சோயா எடுத்துக்கோங்க. எடுத்து அதை சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அதில் இந்த சோயாவையும் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து அந்த தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அதை ரொம்ப பெரிய சோயாவாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சோயாவாக இருந்தால் கட் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டுடலாம். அதேமாதிரி பிரியாணிக்கான அந்த பாஸ்மதி ரைஸையும் நீங்கள் வந்து கழுவி தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. தண்ணியோடு வச்சிங்க அப்படின்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதுவும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, சுடுதண்ணியில் போட்டு வாட்டரை ட்ரைன் பண்ண சோயாவை அதில் போட்டிருக்கோம். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா இல்லாட்டி பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதையும் மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் இல்லை அப்படின்னா லெமனை, ஒரு 1/2 லெமனை லைட்டாக குக்கர் க்ளோஸ் பண்ணுவீங்களே, தண்ணி ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸை அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொரியாண்டர் லீஃபை சேர்த்தாச்சு. மின்ட் லீஃபும் சேர்க்கலாம், புதினாவும் போடலாம். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சால்ட்டும் செக் பண்ணி போட்டுக்கோங்க. ரைஸ் போட்ட பின்னாடி அப்போ கொஞ்சம் சால்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். 2 டம்ளர் தண்ணி நம்ம முன்னாடியே ஊற்றியாச்சு.
இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏன்னா சோயா, ஆனியன், தக்காளி அதுக்காக 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா. இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. மேலே வந்து அந்த ஆயில் நல்லா மிதந்து வரும். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் குக் பண்ணி வரப்போ கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். பாஸ்மதி ரைஸ் வேகமாக குக் ஆயிரும். நம்ம சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஆனியன் ரைத்தா வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே தயிரில் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சோயா பிரியாணி ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.